This video is sponsored by SBO Digital Marketing Company. So SBO Digital Marketing Company வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்காங்க கம்பெனி அண்ட் 2018ல் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் நமக்கு வந்து இன்கமும் நம்ம ஒர்க் பண்ணால் நமக்கு இன்கமும் கிடைக்கிது. ஸோ நம்ம வந்து 2-in-1 நம்ம வந்து கற்றுக்கவும் செய்யலாம் அண்ட் நம்ம சம்பாதிக்கவும் செய்யலாம், லேர்ன் அண்ட் ஏர்ன் அப்படின்ற ஒரு கான்செப்டில். ஸோ இங்கே நிறையா விதமான ஒரு 4 to 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸோ 12/7 நம்ம வந்து ஆல் ரீஜனல் லாங்குவேஜஸில் நம்ம வந்து அவைலபிளாக இருக்காங்க. நமக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நம்பர் 1 ட்ரஸ்டட் கம்பெனி, ஆன்லைன் ஜாப்லே கம்பெனிலே ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்ற கம்பெனி வந்து ரொம்ப ட்ரஸ்டடான கம்பெனி. ஸோ உங்களுக்கு வந்து வேறு மேலும் ஏதோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸில் இந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வா ஆப்பில் நான் வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஜாப் சம்மந்தமாகவோ இல்லை உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போஸ்டர் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இது குட்டியான ஷார்ட்டாக ஒரு ஆட் மாதிரி நிறையா கிளிப்பிங்ஸ் வச்சு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஆட் மாதிரி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஸ்டோரி மொபைல் வீடியோலாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் லென்த் இருக்காது, ஒரு மாதிரி போஸ்டர் மாதிரி அந்த சைஸில் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த யூடியூப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி வியூவில் இருக்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த யூடியூபு இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து கேன்வாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் இருக்கும். ப்ரோன்றதுலாம் உங்களால் ப்ரோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல்லே நீங்கள் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்களா இந்த ப்ரோன்னு இருக்கும், சில இது வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிளிக்ஸ் இருக்கும், அதாவது நிறையா பேஜஸ் மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதை நான் சும்மா எடுத்து பார்க்குறேன், இது ஒன்று தான் இருக்குது. நமக்கு வந்து நிறையா வரணும், நெக்ஸ்ட்டு பேஜ் வர மாதிரி இருக்கணும். இது ஒன்று தான், ஓகேவா? ஸோ இது நம்ம எடுக்க வேண்டாம். ஸோ நம்ம அது எடுக்க வேண்டாம், நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்கு போகலாம். நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு ஸ்லைடு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், லாஸ்ட்டில் நீங்கள் கன் பண்ணிவிட்டு இதில் வந்துடுங்க, ஸ்லைட் ஷோன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கும். ஸோ நான் ஷார்ட்டாக என்னோட ஒரு ஆட் நான் உங்களுக்கு காட்டினேன், அது இந்த மாதிரி தான் அதை நான் ரெடி பண்ணுது. நான் இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துருச்சு, இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு லோடிங்கில். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா இருக்குது பார்த்திங்களா, வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இதில் ப்ரோன்னு இருக்குது, அதை எடுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு மற்றது ஒன்று எடுங்க. இப்போ நான் இதை எடுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 பேஜஸ் இருக்குது, 10 ஸ்லைட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ நான் இதை ப்ளே ஆப்ஷன் கொடுக்குறேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைனாக வந்துகிட்டே இருக்கும், ஓகேவா? இப்படி தான் இருக்கும் ஆடு. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை டெலிட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த இன்டூவை நீங்கள் விட்டுட்டு இந்த கேலரியிலேருந்து உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இமேஜை இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். சில வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகும், சில இது நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இமேஜை வந்து உங்களுக்கு ஏதாவது ஷேக்கியாக ஒரு மாதிரி ஜூம் மாதிரிலாம் வேணும் அப்படின்னா இது கீழே இந்த இடத்துல வந்து இது ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆனிமேட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் இதை ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட இமேஜ் வந்து
இப்போ பாருங்கள் நான் பாப்புன்னு போடுறேன், அது பாப்அப் மாதிரி வரும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ அதை நீங்கள் மறுபடியும் டச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீடு அது வந்து நம்ம ப்ரோ இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அது நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இது மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற டைப் மெசேஜை கூட நம்ம லைட்டாக டச் பண்ணி இதை டச் பண்ணிங்கன்னா இந்த வேர்ட்ஸை இந்த இன்ட்டு வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன வேர்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் பண்ணலாம். நான் சும்மா வெல்கம் அப்படின்னு போடுறேன். இந்த வேர்டை வந்து நல்லா பெருசாக கொண்டு வரணும் அப்படின்னா அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட்டு சைஸ் இருக்கும் பாருங்கள், இதை டச் பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து பாப்அப் மாதிரி பண்ணணும், இந்த லெட்டரை வந்து பார்க்கணுன்னா மறுபடியும் அனிமேட்டுக்கு போயிட்டு இது அப்படியே நம்ம லெட்டர்ஸ் வரும்போது நம்ம லெட்டர்ஸ் கிட்டே போயிடுங்க. ஸோ இது வந்து டைப் மாதிரி இருக்கும், இது பாருங்கள் டைப் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ இதை நம்ம ஸ்பீடு ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ப்ரோ இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் இந்த டைப் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே செட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக வேணும், ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ வந்து இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், அதை இப்படி ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா குட்டியாக வந்துடும், இத்தனை செகண்ட்ஸ்குள்ளே வந்துடும். அப்போ இதை நம்ம ப்ளே பண்ண உடனே அது மூவ் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணுறது. ஒவ்வொரு லென்த்தும் நமக்கு எது வேணுமோ நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம், லென்த் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது இப்படி நீங்கள் இழுக்கலாம், இல்லை வந்து சின்னதாகவும் கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு எதுவும் தேவையில்லாதது வேண்டாம், இவ்வளோ போதும், இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஜஸ்ட் இப்படி டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து டெலீட்டுன்னு இருக்குது, இதை கொடுத்துட்டிங்கன்னா அது டெலீட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது எல்லாமே இது டெலீட் ஆகுது பார்த்தீங்களா, டெலீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு வந்து நிறைய பேஜஸ் இருக்குது, டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஒரு பேஜாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒரு பேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அது நீங்கள் எப்படி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி தான் நான் என்னோடய வீடியோ பாருங்கள், ஒரு கிளிப்பிங்ஸாக நான் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். அடுத்தது அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்கிப் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே தான் நாம் அந்த மாதிரி சேர்க்குறது தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வாய்ஸ் கொடுக்கலாம், எப்படி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போடலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகே ஆகுது, இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய், ஹேவ் அ கிரேட் டே.